அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் நாளை மாபெரும் போராட்டம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. தரை வழியாக கொண்டுவரப்படும் இலங்கையர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். காலிபுச சிறைச்சாலையில் கைதிகளை துன்புறுத்தும் போலீஸ் அதிரடிப்படையினர். அச்சுறுத்தும் டெங்கு, 14 பேர் உயிரிழப்பு. பாரிய நில மோசடி, சிக்குவார்களா முன்னாள் ஜனாதிபதிகள். ஈரான் இஸ்ரேல் மோதல், இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டில் 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த துயர சம்பவம். தொடர்பட விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. செம்மணி பகுதியில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற உள்ளது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் 73,400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் நிலவிய வாகனங்களுக்கான அதிக கேள்வி நீங்குவதுடன் வாகனங்களின் விலைகளிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் சுமார் 58,947 பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த காலப்பகுதியில் 7,500 கார்கள் மற்றும் 1,666 முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 4 வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டமையினால் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹாவில் பமுனுகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எப்பாமுள்ள ஜூன்வத்த பிரதேசத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கி உள்ளதாக பமுனுகம போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க 5 அடி உயரமுடைய பெண்ணொருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக சிறப்பு தேவை ஏற்பட்டால் இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களை திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் வைதகேரத் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதால் எல்லை நாடுகள் வழியாக இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் அவர்களை தரை வழியாக எல்லை நாடுகளுக்கு கொண்டு வருவோம். அங்கிருந்து விமானங்களை அனுப்பி அவர்களை திருப்பி அழைத்து வருவோம் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். காலிபுஷ சிறைச்சாலையில் போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதுகளுக்காக கைதிகளின் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சங்கத்தின் அங்கத்தவரான ஷுவேஸ் சந்திமாஸ் இதனை தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முன்வைப்பதற்காக அவர் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளார். போலீசாரின் நடவடிக்கை தொடர்பாகவும் தாக்குதல் தொடர்பாகவும் அங்கு சுட்டிக்காட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் 16 மாவட்டங்களில் ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் செயற்படுத்தப்படவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக டெங்கு நுளம்புகள் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பொது மருத்துவ ஆலோசகர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த பிரஜூலா சமரவீர மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு இதுவரை இலங்கையில் டெங்கு நோயினால் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 26,775 பேர் டெங்கு நோயாளிகளாகவும் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து டெங்கு நோயாளிகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நுளம்பு கட்டுப்பாட்டு வாரத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 16 மாவட்டங்களில் உள்ள 111 சுகாதார பிரிவுகளில் மீண்டும் டெங்கு நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம் செயற்படுத்தப்படுகிறது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கண்டறிந்து அகற்ற எங்கள் குழுக்கள் வரும். நீங்கள் கவனக்குறைவாக நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை பராமரித்தால் நாங்கள் சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். குருநாகலில் 1000 ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் 2 முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதி அமைச்சர் ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய துணை அமைச்சர் சுனில் ரணசிங்க மேற்படி விடயத்தை அமல்படுத்தியுள்ளார். இதன்படி முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக்க ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் துணை அமைச்சரால் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை பிணையமாக பயன்படுத்தி லங்கபத்ர வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளதாகவும் எனினும் கடனை திருப்பிச் செலுத்த தவறியுள்ளது என்றும் துணை அமைச்சர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் அவரது முன்னோடிகளில் ஒருவருமான பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் மாதாந்த குத்தகையை குறைத்து பின்னர் அதை ரத்து செய்வதில் ஈடுபட்டதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் மோதல் நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு கிடையாது என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற வகையில் எரிபொருள் நிலையங்களில் கூட வேண்டாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மூண்டுள்ள போர் நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதுடன் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை சிறப்பு அதிரடிப்படை முகாமின் சித்தாந்த துப்பாக்கிச் சூடு தளத்தில் உலோக இலக்கை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதில் துப்பாக்கி துண்டுகள் பாய்ந்து சிதறியதில் களுத்துறை வடக்கு போலீசின் பொறுப்பதிகாரி உட்பட 3 போலீசார் அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று களுத்துறை தெற்கு போலீஸ் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் ஒரு துணை ஆய்வாளர் மற்றும் ஒரு காவல் சிறப்பு அதிரடிப்படை சார்ஜென்ட் ஆகியோர் அடங்குவர் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூவரும் தலைமை ஆய்வாளர் துஷார் டி சில்வா, இன்ஸ்பெக்டர் PS சில்வா மற்றும் காவல் சார்ஜென்ட் குமாரா ஆவார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலின் உத்தரவின் பேரில் களுத்துறை சிறப்பு அதிரடிப்படை முகாமின் கோட்பாட்டு துப்பாக்கி சூடு தளத்தில் செவ்வாய்க்கிழமை பிஸ்டல் வகை துப்பாக்கி பயிற்சி நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் போலீஸ் சார்ஜென்ட் சுட்ட ஒரு தோட்டா இரும்பு இலக்கை தாக்கி துண்டுகள் சிதறடிக்கப்பட்டன. இதனால் அருகில் இருந்த களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இடது கையின் மேல் பகுதியிலும் போலீஸ் சிறப்பு படை துணை ஆய்வாளரின் வலது காதுக்கு அருகிலும் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.